இந்த மேடைக்கு வர்றதுக்கு பல தகுதித்தங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு அப்பா கையை பிடிச்சி கூப்பிட்டு போன சினிமா, அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு போக மாட்டார். அதுக்கப்புறம் ஏதாவது காசு திருடி தான் சினிமா பார்க்கணும். சார், இது நன்றி தெரிவிக்கிற மேடையாக நான் இதை மாற்றிக்கிறேன். அப்பாவுக்கு நன்றி. இந்த டைரக்டரை பற்றி சொல்லணும். இவர் வந்து முதல்ல நண்பர், அப்புறமா தான் இயக்குனர். ஒரு நண்பராக ஒரு இயக்குனர் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா வெளியில் வந்து சார் என்னுடைய இயக்குனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எடிட்டிங்கில் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களுடைய சுயரூபம் என்ன அப்படின்ட்டு. சார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சுதந்திரம் கொடுத்துருக்காரு இந்த படம் எடிட் பண்ணும்போது. சார் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஃபைனலாக என்னை கூப்பிட்டு காமிங்க, நான் வந்து எடிட்டிங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது. ஆனால் என் வீட்டில் ஒரு சின்ன துக்கம் ஒன்று நடந்துச்சு. அன்றைக்கி வந்து யாருக்கு ஃபோன் பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா நம்ம ஒரு கேபின்லேயே இருந்துடுறோம் இல்லைங்களா. எடிட்டிங் வந்து வெளி உலக இது ஷூட்டிங்க்கே போகிறதில்ல, எப்போயாவது ஆன்லைன் கூப்பிட்டா தான் போகிறது. மனைவி ஒரு நாள் திடீர்னு தவறிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நின்னார் அவர் தான். அவர் வந்து நின்று அந்த விஷயம் எல்லாமே அவர் தான் பண்ணார். இது ஏன் இங்கே பதிவு பண்ணுறேன்னா, இந்த சினிமா பெரிய சப்போர்ட்டாக இருந்தது என்னோடய ஒய்ஃப். ஏதாவது கஷ்டம் அப்படின்னா நகையை கொடுத்து நீங்கள் ஏதாவது வச்சு யாராவது டைரக்டர்கிட்ட போய் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இங்கே இன்னைக்கு இல்லை, ஆனால் அன்னைக்கு நடந்த அன்னைக்கு டைரக்டர் தான் வந்து நின்னார். இது நான் ஆக்சுவலி இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கூடாது. ஜேம்ஸ் வசந்தன் சாருக்கு, விழாவின் கதாநாயகன் ஜேம்ஸ் வசந்தன் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். 17 வருஷம் கழிச்சு நாங்கள் 2 பேரும் 1 hour படத்தில் மீட் பண்ணுறோம். பசங்க படத்தில் எனக்கு அவர் ஃபஸ்ட்டு படம். அவருடைய இசை வந்து அப்படியே பிரமிச்சு, நான் முதல் படம் வாய்ப்பு கிடச்சி பாண்டியராஜ் சாருடைய டைரக்ஷன் ஆரம்பித்து படம் எடிட் பண்ணுறோம். அவருடைய பாட்டு இன்னும் வரல, ஆனால் பாட்டுக்கான மாண்டேஜ் ஷூட் எல்லாம் முடிஞ்சிச்சு. லிரிக் வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு. லிரிக்கை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு எடிட்டிங் பண்ணேன். எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு சாரோட பாட்டு வந்த உடனே எடுத்து அதில் இந்த ரிதம் பீட்டு கட் பண்ணி காமிச்சோடனே பாண்டியராஜ் சார் ஃபஸ்ட்டு அழுகுறாரு. அவரால் அந்த முதல் பாட்டை ஃபஸ்ட்டு அந்த படத்தில் வந்து பாட்டு தான் ஃபஸ்ட் எடிட் பண்ணோம். அந்த பாட்டை கேட்டு அழுகுற, நான் வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேறு பயம். ஆனால் அவர் வந்து சந்தோஷத்தில் அழுகுறாரு. நான் சார் பார்த்தோன்னே கேட்டேன், சார் ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட்டிங் பண்ணுறோம், ஆனால் பேரெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போயிடுறீங்க, என்ன சார் அது அப்படின்னா. அது ஒரு வார்த்தை சொன்னார். ஆக்சுவலி அவருக்கு மறந்துருப்பார், 17 வருஷம் ஆயிடுச்சு. இசை தாயா எல்லாரையும் போய் ரீச் பண்ணோம் நீங்கள் அப்படின்னு வார்த்தை சொன்னார். ஆமாம் சார், உண்மைதான். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் நாங்கள் வந்து எதுவும் எந்த பிளானும் எதுவும் பண்ணிக்கல, அதுவே அமைஞ்சுது. இப்போ எல்லாம் சொன்னாங்க தெரியுங்களா, பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வந்து நிற்கும்னு சொல்லி. இந்த படத்தை நான் சார்கிட்ட கேட்டேன், சார் மியூசிக் யார் சார் அப்படின்னு கேட்டேன். எனக்கு போன படம் ஜிவி பிரகாஷ் சார் பண்ணியிருந்தாரு, என்னோட பிரேக்ஃபாஸ்ட்னு ஒரு மூவி. இந்த படம் யாருன்னு எனக்கு தெரியல. அப்போ சார்கிட்ட கேட்டும்போது, சார் ஜேம்ஸ் வசந்தன் சார். வாவ், எல்லாம் இந்த பசங்க படம் ஒரு 17 வருஷம் கழிச்சு அந்த பசங்க படத்தில் நடித்த சந்திகுமாரி அவங்க, அடுத்து ஜேபி சாரு, எல்லாம் நான் எடிட்டரு, எல்லாமே ஒரு மாதிரி திருப்பி ஒரு மாதிரி ரீயூனியன் மாதிரி இந்த படம் வந்து அமைஞ்சுது. ஆக்சுவலி பசங்க படத்தில் வந்து பாண்டியராஜ் சார் வந்து சிவா சார் அவங்க ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. என்னை கூப்பிட்டு கேட்டார், சார் நீங்கள் ஜோடியாக நடிக்கிறீங்களான்னு. சார் நான் நடிக்கலாம் வரல, நான் ஃபஸ்ட் படம் எடிட்டிங் ஒழுங்காக பண்ணுறேன்னு தெரில, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். இப்போ தான் அந்த உண்மையை இவங்களுக்கு தெரியும். இவங்களோட ஜோடியாக என்னை கோத்து விட பார்த்தார் பாண்டியராஜ் சார். நிறைய இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக எடிட்டிங் பொறுத்த மட்டும் எடிட்டிங்காக சொல்லணும், ஏன்னா நிறைய சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். முதல்ல சுதந்திரமாக இந்த படத்தை எடிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மோகனா மேடத்துக்கோ இல்லை டைரக்டருக்கோ நான் திருப்பி நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நன்றி வந்து மறுபடியும் இந்த டீம் திருப்பி இன்னொரு படம் ஒரு பெஸ்ட் மூவி பண்ணோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து ஏன் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான படம் அப்படின்னு நான் சொல்லணும்னா, இந்த படம் ஆடியன்ஸுக்காக இல்லை, இந்த படம் வந்து இங்கே இருக்கிற இயக்குநர்களுக்கே ஒரு பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, நார்த் மெட்ராஸ்லாம் வந்து ஒரு வன்முறை காட்சிகளாக தான் நிறைய படம் வந்திருக்கு, இந்த படம் அப்படி இல்லை அப்படின்ட்டு. அப்பட்டமான உண்மை. இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓ இப்படி கூட படம் எடுக்கலாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு லெசன் இந்த படம். ஏன்னா இயக்குனர் வந்து, நான் இந்த படத்தில் சொல்லிட்டே இருப்பேன், சார் எந்த இடத்துலையுமே வேறு படத்தோட சாயலோ வேறு படத்தோட காட்சி அமைப்போ எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து சைலண்ட்டாக காலரை தூக்கி விட்டுங்க, அந்த படம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். இந்த படத்தில் ஒரு பணம் காமிக்கிறீங்கல்ல, அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. ஏன்னா நம்ம வந்து என்ன ஹேண்டில் பண்ணுறோமோ, ரத்தமும் வெட்டு குத்து காயங்களுமா சொன்னா அது என்ன நடக்கும் எனக்கு தெரியல. ஆனால் அந்த படத்தில் ஒரு அழகான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஒரு குடும்பம், ஒரு பணம், இதெல்லாம் ட்ரைலர்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு திருப்பி வரும் சார், பல மடங்காக திரும்பி வரும். நீங்கள் கவலையே பட வேணாம், பிஸ்னஸ் ஆகுமா பெரிய அதெல்லாம் இல்லை சார், இழுத்துட்டு போகும் சார் அது அப்படின்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. கூட ஆன்லைன் எடிட்டிங் கொஞ்ச நாள் போயிருந்தேன். அப்போ தான் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே கொஞ்சம் எல்லாமே அவங்க சொன்னது எல்லாமே உண்மை. அந்த நார்த் மெட்ராஸில் நான் உட்கார்றதுக்கு ஒரு சேர் டேபிள்னா கூட சரிதான், எந்த விதமான ஒரு ஒரு நம்மளை ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அவ்வளோ நான் அங்கே ஃபுல்லாகவே ஆன்லைன் எடிட்டிங் பண்ணோம். அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சிலது வந்து மேடையில் பேச முடியல, இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவர் என்கிட்ட கேட்டார், சார் ஆல் பாஸுங்கிற டைட்டில் வந்து மாற்றிடலாமா சார்? சார் யார் சொன்னாலும் மாற்றாதீங்க, இந்த டைட்டில் வந்து பாஸ், அதாவது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வைப்ரேஷனான டைட்டில், இது மாற்றவே மாற்றாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் நடுவில் நிறைய பேர் சஜஷன்லாம் சொன்னாங்க, ஒருவேளை மாற்றிடுவாரோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஆனால் இது இங்கே கொண்டு வந்து நிறுத்திடுச்சு, மாற்றலை, பாஸ் பண்ணிட்டோம். அடுத்த படம் வந்து டிஸ்டிங்ஷன் தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ.